சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் சொந்தமே எல்லா உயிர்க்கும் அந்தமே
வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். வெண்பனி மலரே முன்னிரு விழியா. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடி வருகிறதே. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே. நரைகளும் மறைந்திடவே வெண்பனி மலரே உன்னிரு விழியா. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிரு விழியா. என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே.
அது உன் புன்னகை. ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் ஏது? அது அது உன் பாதுகை. துடிக்கும் எரிமலை ஏது? ஆழ்து என் நெஞ்சம் தானடி. இனிக்கிற தீயது? அது உந்தன் தீண்டலே. சுடுகிற பொய்து? அது உந்தன் நாணமே அன்பே. கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ, உயிரினை வருடுதோ. கண்ணுக்குள்ளே நுழைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ, இருதயம் நிறைந்ததோ. ஊசி கண் காணா நூலும் ஏது? பெண்ணே உன்னிடை அது. யாரும் கொள்ளா இன்பம் கொண்டது ஏது? நீ சுடும் ஆடை அது. மயக்கிடும் போதையோ ஏது? அடுத்து நீ சொல்ல போவது. ஆடைகளை களைந்த பிறகும் ஒளியை அணிவது. நிலா அது. கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ, உயிரினை வருடுதோ. கண்ணுக்குள்ளே நுழைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ, இருதயம் நிறைந்ததோ. கோபங்கள் இல்லா யுத்தம் ஏது? மெத்தையில் நிகழ்வது. மௌனம் அதை வெல்லும் ஓர் பாடல் ஏது? முத்தத்தின் ஒலி அது. பதில் இல்லா கேள்வியும் ஏது? அடுத்து நீ கேட்க போவது. இரு நிழல் நெருங்கும் பொழுது நொறுங்கும் பொருள் ஏது? கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ, உயிரினை வருடுதோ. கண்ணுக்குள்ளே நுழைந்த கனவு உனது வதனம் வரைந்ததோ, இருதயம் நிறைந்ததோ. பிரார்த்தனை அப்பதான் அந்த காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய 60ஆம் ஆண்டு சட்சத்தை பூர்த்தியை பற்றி தொடங்குகிறோம். மிக சிறப்பான முறையில் அமையணும். இதனையடுத்து 70ஆம் ஆண்டு பீமரத சாந்தி, 75 விஜயரத சாந்தி, 80 சதாபிஷேகம், 90ஆம் ஆண்டு கனகாபிஷேகம் போன்ற வைபவங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கு அந்த பெரும்பாக்கியத்தை கொடுக்கும் பிரார்த்தனை பண்ணி முதல்ல மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சளான செய்யப்பட்ட விநாயகரை வச்சு உங்களுடைய கையாலே முதல்ல விநாயகர் பூஜை பண்ணும். அடுத்து இப்போ ஐயா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரத தேசத்தில் ஓடக்கூடிய புண்ணியமான 7 நதிகள் கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகளை மந்திரபுரமாக அந்த கீழே உள்ள கலசத்தில் பூஜை செஞ்சு ஜலத்தை எல்லாம் உங்கள் மேலே தெரிஞ்சு புனிதப்படுத்தும் புண்ணியாஜன பூஜை. அடுத்ததான் நந்திகேஸ்வர பூஜை. நம்ம எந்த சிவன் கோயிலுக்கு வந்தாலும் நேராக உள்ளார போடலாம். கொடிமரத்துக்கு முன்னாடி நந்தி பகவான் இருப்பார். இன்னைக்கு பிரதோஷ காலம். அந்த நந்திட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சிவனை தரிசனம். அப்போ தான் நம் கோயிலுக்கு வந்ததுக்கான பலன் கிடைக்கும். ஏன்னா நந்தி பகவான் தான் உலகத்துக்கே ஆதி குரு. அந்த குருவுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தம்பதிகளுடைய 60ஆம் ஆண்டு வைபத்தை தொடங்குறோம். 16 கணேச பூஜைகள்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியில் இருக்கிற நந்தி அவர்கிட்ட மந்திரபூர்வமாக அனுமதி வாங்கி மணி அடித்து பூஜையை தொடங்கும். ஏன் மணி அடிக்கிறோம் அப்படின்னா இறைவனை 2 வகையில் கூப்பிடலாம். ஒன்று ஒளி வடிவம், இன்னொன்று ஓசை. ஒளி வடிவமாக இருந்தால் தீபங்கள்லாம் ஏற்றுறோம். ஓசை வடிவமாக இருந்தால் மணி அடிக்கும். அப்படி மணி அடித்து பூஜை செய்கின்ற போது நாம் எந்த இறைவனை அடிக்கின்றோமோ அந்த இறைவன் வரதா சாத்திரம். அதனால் மணி அடிக்கிறோம். இப்போ நந்திகேஸ்வர பூஜை உங்கள் எல்லோருக்கும் என்ன பலன் அப்படின்னா அறம் பொருள் இன்ப வீடு என்று சொல்லப்படுகின்ற
4 விதமான புருஷார்த்தங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கும். கிடைத்து வாழ்க்கையானது எப்பொழுது மகிழ்ச்சிகரமான இல்லை எப்பொழுது பிரார்த்தனை பண்ணி 4 திக்கிலே உள்ள இறைவனுக்கு துவார பூஜை அப்படிங்கிற பூஜை பண்ண போகிறோம். மொத்தம் 16 கலசங்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம். எண்ணிக்கையில் 16 கலசம் வைக்கிறதுக்கு என்ன தாத்பரியம் இந்த கோயில் அப்படின்னா, மார்க்கண்டேயர் என்கின்ற ஒரு சிவபக்தனுக்கு தீர்க்கமான ஆயுள் பாக்கியத்தை கொடுக்கிறார் சிவபெருமான். அப்படி தீர்க்கமான ஆயுளை கொடுக்கின்ற போது மார்க்கண்டேயருடைய வயது 16 வயது. அதனுடைய அடிப்படையில் தான் 16 கலசம் வச்சுருக்கோம். 16 கலசத்திலையும் வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டு தீர்த்தத்தை நிரப்பி வச்சிருக்கோம். இந்த தீர்த்தத்துக்கு அதிபதி வர்ண பகவான். அந்த வர்ண பகவானுக்கு போது 59 வயது முடிந்து 60 செய்யக்கூடியது உக்கிர சாந்தி பேர். 60 முடிஞ்சு 61 சஷ்டியத்தை பூர்த்தி, தமிழில் மணிவிழான் பேர். 70 வயதிலே பீமரத சாந்தி, 75 விஜயரத சாந்தி, 80 வயதில் சதாபிஷேகம், 1000 பிறை பார்த்தவருக்கு சதாபிஷேகம், 90 வயதிலே கனகாபிஷேகம், 100 வயதில் பூர்ணாபிஷேகம். இந்த மாதிரியான வைபவத்துக்கெல்லாம் நம்ம முக்கியமாக உதவி செய்ய சாமி இது அப்படின்னா, உள்ளே இருக்காரே அமிர்தமிருத்யுஞ்சேஸ்வரர், பாலாம்பிகை, மார்க்கண்டேயர்களை தான் முக்கியமாக பூஜை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணும்போது நான் காட்டுவோம். இந்த 60ஆம் கல்யாணத்தை உங்கள் ஊர்லேயே வைத்து செய்தாலும் இந்த திருக்கடவுரில் உள்ள சாமிகளை வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணணும். அப்படி சன்னிதானத்துக்கே நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் அந்த இடத்துல அதுவும் பிரதோஷ காலம் அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம். இந்த இடத்த இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. அதனால தான் இங்கே வந்து மற்ற எல்லாம் ஐயா வந்து ஏற்பாடு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த பிரார்த்தனை கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு கலசாபிஷேகம் பண்ணிக்கின்ற பொழுது அவருடைய ஆத்மா சந்தோஷம் முடியும். அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம். 3 தலைமுறை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சா என்ன பலனோ அந்த பலனை அந்த குழந்தைகள் எல்லாம் அனுபவிப்பாங்க. ஐயா சார் அவங்க எல்லாம் அந்த பயனை பெறலாம். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான நேரத்தில் இங்கேயே வந்து பண்ணதுனால 1க்கு கோடி பங்கு பலன். அதான் அந்த கோயிலுடைய சிறப்பு. அந்த பிரதான கலசத்திலே அமிர்தமிருத்யுஞ்சேஸ்வரர், அவருடைய தர்மபுத்திரி பால அம்பிகை, நினைத்தாலே தீர்க்கமான ஆயுளை கொடுக்கக்கூடிய மார்க்கண்டே பெருமான், இவர்களுக்கு பூஜை. இந்த கோயிலில் இருக்கிற விநாயகரோட பேர் கள்ளவாரண விநாயகர் அப்படின்னு. முருகனுக்கு எப்படி அறுபடிகள் உண்டோ அது ஒரு விநாயகர் பெருமானுக்கு உண்டு. இந்த கள்ளவாரண விநாயகர் கள்ள உள்ளத்தை எல்லாம் போக்கி நல்ல உள்ளத்தை கொடுக்கக்கூடிய திருக்கடவுள் கள்ள விநாயகருக்கு ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி வம்ச அபிவிருத்தியை தரக்கூடிய வள்ளி தேவசேனாதமேதாய சுப்பிரமணிய பெருமானுக்கு பூஜை. இந்த பூஜைக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய யாருன்னா அஷ்டதிக் பாலகர்கள். இந்திரன், வாயு, ஈசானன், குபேரன், அக்னி, யமன், நிருதி இவங்களாம் யாருன்னா அஷ்டதிக் பாலகர்கள். பூஜைக்கெல்லாம் சாட்சியாக இருந்து உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் இறைவனிடம் சேர்க்கக்கூடிய திக் பாலகர்களுக்கு பூஜை. அளித்தல் சிவபெருமான் 3 ரூபத்தில் அருள்பாலிக்கின்றார். உயிரினங்களை படைக்கின்ற போது பிரம்மாவாக இருக்கின்றார். நம்மளையெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற போது லட்சுமி நாராயணராக இருக்கின்றார். அதர்மங்களை அடித்து தர்மத்தில் ருத்ரபகவானாக இருக்கின்றார். பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தியுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கும். பிரார்த்தனை பண்ணி மும்மூர்த்திகளுக்கு போது தரக்கூடியவள் ஜெயமாதா துர்காதேவி. ஜெய ஜெய தேவி துர்காதேவி. நீங்கள் தொடங்குற காரியம் வெற்றி அடையணும்னா துர்காதேவியை பிரார்த்தனை பண்ணணும். தொடங்குகின்ற எல்லா சொல்லும் வெற்றியே அடையும் பிரார்த்தனை பண்ணி ஜெயமாதா துர்காதேவிக்கு பூஜை. மாங்கல்ய பலத்தோடு இருக்கணும். உங்கள் குடும்பத்திலே, வியாபாரத்திலே, நிறுவனத்திலே செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமிக்கு பூஜை வரணும். சரஸ்வதியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக அவங்க எல்லோருக்கும் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணி கலைவாணி சரஸ்வதி தேவிக்கு பூஜை. ஆரோக்கியமான வாழ்க்கையை தரக்கூடியவர் தன்வந்திரி பகவான். வைத்திய சமச்சித்தமாக இருக்கார். அந்த தன்வந்திரியால் வகைப்படுத்தப்படக்கூடிய இந்த கையால் தொண்டு வாங்கி தன்வந்திரியுடைய மூலமந்திரம் சொல்லி தன்வந்திரி ஹோமம் செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது எல்லோரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொள்ளலாம். இந்த ஆரோக்கியமாக இருக்கும் பிரார்த்தனை பண்ணி தன்வந்திரி சித்தருக்கு பூஜை. குடும்பத்தில் இருக்கின்ற சகல விதமான திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் போகணும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எதிரிகள்லாம் இருப்பாங்க, அவருடைய தொல்லைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சுதட்ட மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வாருக்கு பூஜை. இது கொள்ளக்கூடிய 60ஆம் ஆண்டு சஷ்டியத்தை பூர்த்திக்கு சஷ்டி தேவதை அப்படின்னு தேவதை உண்டு. அந்த சஷ்டி தேவதைக்கு பூஜை. 80ஆம் ஆண்டு 80, 90, 100ஆம் ஆண்டு செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்து மட்டுமல்லாமல் அவங்களை சார்ந்த அத்தனை பேருக்கு இந்த பெரும்பாக்கியத்தை கொடுக்கணும். அதுக்கு ஆயுள் பலத்தை எல்லோரும் கூட பிரார்த்தனை பண்ணி ஆயுள் தேவதைகளுக்கு பூஜை. அவர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து சேரணும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அவங்க எல்லோருக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணி சப்த சிரஞ்சீவிகள், சப்த ரிஷிகள், குலதெய்வத்துக்கு பூஜை. மன உறுதியை உங்கள் எல்லோருக்கும் கொடுக்கும் பிரார்த்தனை பண்ணி ஆஞ்சநேயர் பகவானுக்கு பூஜை. நட்சத்திராதிகளுக்கு பூஜை. யஜமானஸ்ய நட்சத்திரம் என்ன சார்? மகர நட்சத்திரம். திருவோணம் மகர நட்சத்திரதாந்தியாய யஜமான்யாः ஷவிட்டான் தேவதாந்தியாய சரவணஸ்ய அஜ்ஜாய நட்சத்திரதாந்தியாய. ஒரு சுவாமிகளெல்லாம் ஆவாகன பூஜைகள் பண்ணியிருக்கோம். அடுத்து நவக்கிரக பூஜை பண்ண போகிறோம். பெரும்பாலான சிவன் கோயிலில் நவக்கிரகத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோயிலில் நவக்கிரகமே கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, திதி, கரிநாள் எதுவுமே இந்த கோயிலில் பார்க்குறோம். எல்லா நாள்லையும் எல்லா நேரத்திலும் நடந்துக்கிட்டே கணக்கே கிடையாதுங்க நவக்கிரகம்.
ஏன் நவகிரகம் கிடையாது அப்படின்னா மனிதனை ஆட்டி படைக்கக்கூடியது நல்லது கெட்டது என்பது நவகிரகம். ஆனால் இந்த கஷேத்திரத்திலே மார்க்கண்டேயர் என்கிற ஒரு சிவபக்தனுக்காக உயிரியே எடுக்கக்கூடிய எம்னையே சம்ஹாரம் எங்களை சிவபெருமான். அதனால் ஆட்டி படைக்க நவகிரகத்துக்கு இந்த கோயிலில் வராது. இருந்தாலும் ஒரு சுபகாரியங்களாக செய்யும்போது நவகிரகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு சகல விதமான தோஷங்களாக விலகி எல்லோரும் ஆயுள்பலத்தோடு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணி நவகிரக பூஜை பண்ண போகிறோம். அப்படியே எல்லாரையும் எல்லாரும் இறைவனுக்கு ஒரு 16 நமஸ்காரம் பண்ணோம். அது எனக்கு பிரதோஷ வேலை முக்கியமான நாள் இன்னைக்கு. அது வந்து மார்க்கண்டேயருக்கு இந்த ஊரில் இன்னும் 16 வயசு கொடுத்து இறைவன் சிரஞ்சீவி தன்னை கொடுத்தோன்னே இறைவனுக்கு ஏதாவது புதிய விவாதம் பண்ணணும், நன்றி கடன் செலுத்தணும், பிரார்த்தனை பண்ணுறார். அது பிரார்த்தனை பண்ணும்போது தான் ஸ்வீகரியும் காரியமான பின்னால் சந்ததிக்கும் பயன்படும் சொல்லி தன்னோட ஒரு வயசுக்கும் ஒரு ஸ்லோகம் இட்டிருக்கார். அது மகா மிருத்யுஞ்சய சோதரன் பேர். அது சோதரர் என்ன சொல்கிறாருன்னா, ருத்ரனே பசுபதியை உமாபதியை பரமசிவனே சிறசானது பூமியிலிருந்து வணங்குறேன், எமமயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். இப்படியே பிரார்த்தனை இரியாத்தன் ஸ்லோகத்தில் சொல்கிறார். இது யார் ஒருத்தர் சிவன் சென்னையில் பாராயணம் பண்ணுறாளோ, பாராயணம் பண்ணுற காதால் கேட்கிறாளோ, கேட்டு உள்ளன்போடு நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுக்கு எமமயமே கிடையாதுன்னு சொல்லி 3 முறை சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கார். என்னோட ஸ்லோகத்தை எது வரைக்கும் பண்ணணுன்னு சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இதிகாசங்கள், புராணங்கள், தேவாரங்கள், திருவாசங்கள், ஆகமங்கள், வேதங்கள், தர்மங்கள், சாஸ்திரங்கள் எது வரைக்கும் நிலத்திருக்கோ அது வரைக்கும் ஸ்லோகத்தை பண்ணணுண்டு நம்பி செய்ய பிளப்பராஜங்கிறார். அப்புறம் ஸ்லோகம் ஒரு 14 ஸ்லோகம் ஒன்று ஒன்றா சொல்லி கை காட்டுறோம் பூமியை தொட்டு கண்ணில் ஊற்றுங்க. அப்படி இந்த
கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. கண்ணா, கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா.